வணக்கம் நேயர்களே. இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் சிறப்பான முறையில் நாடெங்கிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தல் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் உங்களோடு பரிமாறிக்கொள்ளப் போகின்றோம். தேர்தல் முடிவுகள் இரவு பொழுது நாங்கள் நேரடியாக உங்களோடு வழங்க காத்திருக்கின்றோம். அதற்கிடையில் இன்று கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தேர்தல் இலங்கையினுடைய சகல மாவட்டங்களிலும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பொலனறுவை மாவட்டத்தில் அதிகப்படியான மக்கள் வாக்களித்துக் கொண்டிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து கொழும்பு மற்றும் வவுனியா மாவட்டம், கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும், வடக்கில் வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியோடு வாக்களிக்க செல்கின்ற மக்கள் எந்த ஒரு பயமோ அல்லது சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. 2024ஆம் ஆண்டு இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்டுள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவினால் வருகின்ற ஜனாதிபதி நாளைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு செய்து கொள்கின்ற ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர்கள் இதுவரையில் இலங்கையில் இல்லை. இனி வரப்போகின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்பொழுது பொதுவாக எங்கள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை மற்றும் இதர மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஊகித்த விடயங்களாக இருக்கும். அதனுடைய பிரதிபலனைத்தான் நீங்கள் இன்று வாக்குகள் மூலமாக போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது போட்டிருப்பீர்கள். அப்போ வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிகமாக யார் யார் வெல்லப் போகின்றார்கள், எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தலைவர் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் சுட உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில் இருந்து வேட்பாளர்கள் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருந்த செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஹம்மாந்தோட்டை நாமல் ராஜபக்ஷ மனைவியுடன் வந்திருந்ததாகவும், அதேபோல சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் வாக்குகளை பதிவிட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட வவுனியா மாவட்டத்தில் 30% வாக்குகள் காலை 10 மணி வரையில் போடப்பட்டிருப்பதாக வாக்குச்சாவடி நிலையங்களில் இருந்து செய்திகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த செய்திகள் மிக முக்கியமாக இருக்கிறது. இது தவிர இலங்கையில் சில முக்கியமான சேவைகள் அத்தியாவசியமான சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களும் ஜனாதிபதியினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பெட்ரோலிய உற்பத்தி மற்றும் மின்சார சேவைகள், எரிபொருள் சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டதாக இன்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சேவைகளாக மக்கள் படுத்தப்படுவதாக அமைகிறது. இந்த சேவைகளை வழங்குதலின் பொருட்டு தடையின்றிய மின்சாரம், தடையின்றிய எரிபொருள், இவ்வாறு எங்களுடைய சேவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் யார் காரணமாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை மக்கள் பேச வேண்டும். சில வேளைகளில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அவர் இந்த 2 ஆண்டுகளில் செய்த விடயங்கள் என்னென்ன மாதிரியாக அமைகிறது என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்திகளை நாங்கள் பலவற்றை பார்க்க போகின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.